நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். இன்றைய நாள் நாம் கிறிஸ்தவர்கள் நாம் சாம்பல் புதன் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய நாள். 41 நாட்கள் ஆண்டவர் சிலுவையிலே அந்த அறையுண்டதற்கு முன்பாக உள்ள அந்த நாட்களை பற்றி தியானிக்கிற நாள். இந்த நாள் நாம் நம்மை புதுப்பிக்கக்கூடிய நாள். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் புதுப்பித்து ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய நாள். இந்த வருடங்களில் கூட ஆண்டவர் நம்முடைய ஜாஷுவா டிவியிலே 44 நாட்கள் 44 புதிய ஊழியர்களை கொண்டு இந்த வருடம் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 3 வருடங்கள் நடத்தி இது 4வது வருடத்திலும் கூட ஆண்டவர் நம்மை இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. சர்வவல்ல தேவன் அவருடைய செயல்களை நாம் சிந்தித்து பார்த்தால் அது அற்புதமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலிருந்து 44 நாட்கள் புதிய ஊழியர்கள், புதிய சபை ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் இந்த வருடத்திலே 44 நாட்களும் தினசரி காலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஷுவா டிவியிலே இன்றிலிருந்து இந்த சாம்பல் புதன் நாளிலிருந்து தினசரி காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இது ஒளிபரப்பாகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் நம் மத்தியிலே ஆண்டுடைய சிலுவை பாடுகளை பற்றி சிந்திக்கிறார்கள். நீங்களும் இதோடு இணைந்து ஆண்டுடைய பாடுகள் மரணங்களை குறித்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்குள் உங்களையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை தொடங்குவோம். பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவமறியாத ஆட்டுக்குட்டியாகிய நீர் ஆண்டவர் எங்கள் பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே நீர் மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியை எங்களுக்கு காண்பித்து சென்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நாளிலும் கூட பேசுவதற்கு ஆண்டுடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரும் 43 நாட்களும் ஒவ்வொரு ஊழியர்களையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த சிலுவை தியான நிகழ்ச்சிகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து நடத்தும். இதை பார்க்கிற ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கும், உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின்படி நடப்பதற்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை தொடங்குவோம். நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில், மன துணிவை தந்தது எனக்குள் தினம் வாழும் வாழ்வில். நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில், மன துணிவை தந்தது எனக்குள் தினம் வாழும் வாழ்வில். நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு, துணிஞ்சு நின்னா கடலும் கடுகளவு. நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு, துணிஞ்சு நின்னா கடலும் கடுகளவு. நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில், மன துணிவை தந்தது எனக்குள் கல்வாரி மேட்டில். கலங்கரை விளக்கு நிமிர்ந்து நிற்குது ஒளி காட்டி,
நற்பணிகள் செய்ய நிமிர்ந்து நிற்கணும் வலுக்கூட்டி. கலங்கரை விளக்கு நிமிர்ந்து நிற்குது ஒளி காட்டி. நற்பணிகள் செய்ய நிமிர்ந்து நிற்கணும் நாம் வலுக்கூட்டி. நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு. துணிஞ்சு நின்னா கடுகும் கடுகளவு. நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு. துணிஞ்சு நின்னா கடலும் கடுகளவு. நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில். மன துணிவை தந்தது எனக்குள் தினம் வாழும் வாழ்வில. நிலத்தை கீறி நிமிர்ந்தா விதைகள் பயிராகும். துன்பங்களை எதிர்த்து நிமிர்ந்தா வாழ்வாகும். நிலத்தை கீறி நிமிர்ந்தா விதைகள் பயிராகும். துன்பங்களை எதிர்த்து நிமிர்ந்தா வாழ்வாகும். நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு. துணிஞ்சு நின்னா கடலும் கடுகளவு. நிமிர்ந்து நின்னா வானம் கையளவு. துணிஞ்சு நின்னா கடலும் கடுகளவு. நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில். மன துணிவை தந்தது எனக்குள் தினம் வாழும் வாழ்வில். நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில். மன துணிவை தந்தது எனக்கும் தினம் வாழும் வாழ்வில். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலே நாம் சிந்தனை செய்யும்படியாக ஒரு வசனம் கொலோசியர் எழுதிய புத்தகம் 2வது அதிகாரத்தின் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஆண்டுடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். துரைத்தனங்கள், அதிகார வர்க்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவைகளின் மேல் சிலுவையின் மேல் அவைகளையெல்லாம் மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடந்தபடியே நாம் நடப்பதற்கு நாம் நம்மை அபியாசப்படுத்திக் கொள்வது நல்லது. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, யோவான் 12:24 சொல்கிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கோதுமை அல்லது ஒரு நெல் மணிகள் நிலத்தில் போட்டு அது உடஞ்சி அது முளைப்பித்து அது பயிரானா தான் ஜனங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அதே போல் தான் ஒரு மனுஷனும் தன்னை தியாகப்படுத்தி கொண்டால்தான், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இருந்தால் அந்த தலைவன் குடும்பத்திற்காக அவன் தியாகம் பண்ணணும். அதே போல் ஒரு சபையில் தலைவராக இருந்தால் அந்த சபைக்காக அந்த மனுஷன் தியாகம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிராமத்திற்கு ஒரு தலைவராக இருந்தால் அந்த கிராமத்திற்காக அந்த மனுஷன் அர்ப்பணிக்கணும். சுயத்திற்காக அல்ல, சுயநலனுக்காக அல்ல, பொது நலனுக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தால் மட்டும்தான் அந்த குடும்பம், அந்த சபை, அந்த கிராமம் அது வளர்ச்சி அடையும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகால் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல் யோவான் 12:26 சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மாதிரியாக வைத்து நாம் ஊழியம் செய்தால் மாத்திரமே அந்த ஊழியத்திலே நாம் ஜெயிக்க முடியும். அந்த ஊழியம் நமக்கு சிறப்பானதாக அமையும். ஒரு மனுஷனை முன்மாதிரியாக வைத்தோ ஒரு தலைவரை முன்மாதிரியாக வைத்தோ நாம் அந்த ஊழியங்களை செய்தால், ஆண்டுடைய ஊழியத்தை செய்தால் அது ஜெயிக்காது. ஆண்டவரை மாத்திரம் முன்வைத்து நாம் ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அதே போல் ஒரு குடும்பத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரிதான்,
குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. குடும்பத்தை எப்படி நடத்துவது, பிள்ளைகளை எப்படி நடத்துவது, பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவது, பிள்ளையுடைய காரியங்களை எப்படி நடத்துவது என்று சொல்லி எல்லாமே நம்முடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையிலே, நம்முடைய சபை காரியங்களிலே, நம்முடைய கிராமங்களிலே செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, யோவான் அதிகாரத்திலே, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகி அந்த ஒளி நம் மத்தியில் இருக்கும் பொழுது அந்த ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசமாக ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். எல்லா வகைகளிலும் ஆண்டவர் நம்மை, அந்த ஒளி நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பு இல்லாமல், ஒரு சேதம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை, திருச்சபையை, கிராமத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதேபோல் இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமாதானத்தை நமக்கு வைத்து செல்லிருக்கிறார். ஆண்டுடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்திலே, திருச்சபையிலே, கிராமங்களிலே இருக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதபடி ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய காரியங்களையும் ஆண்டவரை முன்வைத்து ஓடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 17:15 சொல்லுகிறது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோவான் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதாவது உலகத்திலிருந்து மனுஷனை எடுத்துக்கொள்ளாதபடி, அந்த மனுஷனுக்கு தீங்கு வராதபடி தேவன் பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இந்த சிலுவை தியான நாட்களிலே செய்வார். அதேபோல் 1 பேதுரு 4:16 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும். அவன் உண்மையாக தான் போவான், ஆனால் அவன் மேலே நிந்தனைகள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன தான் சொல்லியிருக்காரு. சிங்கம் அல்ல, அது அசிங்கம்தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது சிங்கம் அல்ல. அது சிங்கம் போல நம்ம விழுங்கலாம்னு வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதே பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி மக்கள் மத்தியில் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அதுவரையில் ஆண்டுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல் 2 யோவான் 1:19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், மறு வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறோம். ஆனால் உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கு. ஏன்னா 33 வயசு வரை தேவனை அறியாது பாவம்னா பச்சை தண்ணி போல் பருகி கொண்டிருந்த என்னையும் கூட ஆண்டவர் ரட்சித்தார். அதற்கு பின்பு பிசாசு எத்தனையோ விதங்களில் விழுங்கலாம்னு சொல்லி வந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து அவருடைய செட்டைகளின் கீழே கிட்டத்தட்ட 29 வருடங்கள் நடத்தியிருக்கிறார். 29 வருடங்கள் அவர் நடத்தி அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக முடித்திருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லவர். அதனால் அதைத்தான்
பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் ஆண்டுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் கொலோசியர் 2:15 சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் நம்முடைய தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இந்த 44 நாட்கள் மட்டுமல்ல, நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். வாழ்ந்தாலும் இயேசு, வீழ்ந்தாலும் இயேசு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் மத்தியிலே சமர்ப்பிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியேன் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம் ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின்
மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமநேசரின் அருகில் ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். ஆண்டுடைய சமூகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், துரைத்தனங்களின் ஆவிகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையிலே செய்தார். என்னை மாதிரி எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மனுஷனை உண்டாக்கினவர் தேவன். மனுஷனை உண்டாக்கினவர் தேவன். உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்கள், உங்கள் கண்களை ஏறிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து நாம் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த முதல் நாளிலும் கூட, இந்த ஆண்டவரை சாம்பல் புதன் முதல் நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே இந்த தியான நிகழ்ச்சியிலே முதலாவது ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் 43 நாட்கள் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை நீர் ஆண்டவரை சிறப்பாக நடத்தி தரணுமாறு ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். பார்க்கிறவர்களுக்கும் இதை சொல்லுகிற எங்களுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளின் படி நடக்க எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், எங்களுடைய ஆண்டவரை எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து நிற்பதற்கு எங்களுக்கு பலன் கொடும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜாஸ்வா டிவி ஆசீர்வதியும். ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து ஆண்டவர் வழி நடத்துவதை அநேக ஜனங்கள் பார்த்து உம்முடைய அன்பிலே வருவதற்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை நடத்தி தரணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.